தளபதி அரசியலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஒரு மாற்று அரசியல் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, மாற்று தலைவர் தேவைன்னு நம்ம ரொம்ப வருஷமா நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் தளபதி வந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப இஸ்லாமியருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. அவரை நாங்கள் நம்புகிறோம். சிறந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே தளபதி அறிவிப்பாரு எங்களுக்கு தெரியும். அதுக்கான ஒரு பந்தக்கால் நிகழ்ச்சியும் இப்போ நந்து இருக்குது. இது சிறப்பாக நந்து இருக்கு. காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் இவ்வளவு மக்கள் திரள்வாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. ஆனா மாநாடு 27ஆம் தேதி இன்னும் 23 நாள் இருக்குது. அந்த நாள்ல வந்து தமிழகமே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம கூட்டம் இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா தான். எந்த ஒரு தடுங்களும் மலைகள் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லபடியா மாநாடு நடக்கும். எல்லாரும் ஒரு ஆசீர்வாதம் இங்க இருக்குது. இப்போதைக்கு வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்டோட எண்டிங். அதுதான் ஓகேங்களா. அதுனா எல்லாரும் அனைத்து உயிர்களும் சமம், அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். தளபதி அதனால தான் நாங்க நம்பியே போறோம். எங்க இஸ்லாமிய சமுதாயமும் தளபதி அதனால தான் நம்புது. ஓகேங்களா. எங்களை வந்து ஒரு சிறுபான்மையினர் தளபதி பிரிக்கல. அதே போல எங்களை வந்து 3.5% இடஒதுக்கீடு வந்து எங்களை பிரிக்கல. தளபதி எங்களுக்கான அரசியலையும் மாவட்ட ரீதியாக எங்களுக்கு முஸ்லீமுக்கு போஸ்டிங் தராரு, நகராட்சியிலும் போஸ்டிங் தராது, மாநில அளவில் எங்க இஸ்லாமியருக்கு போஸ்டிங் தராரு. ஆனால் நாங்கள் தளபதியை நம்புறோம். சிறந்த கொள்கை கோட்பாடு கண்டிப்பா அறிவிப்பாரு. அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். தளபதி வாயால் அவங்களே அறிவிப்பாங்க எதை நோக்கி நாங்கள் பயணிக்க போறோம்னு. ஸோ 27க்கு அப்புறம் நீங்க எதிர்கொள்ளலாம் எதை மாதிரியான இதை நாங்கள் முன்னோக்கி போறோம்னு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க தலைவர் எங்க தளபதி வந்து எங்களுக்கு ஒரு தப்பான ஒரு மிஸ்கைட் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்வழியில எங்களுக்கு கொண்டு போவாங்க சொல்லிட்டு எங்களுக்கு அடிப்படையாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒற்றை சொல் தளபதிக்காக தான் நாங்கள் வந்து எல்லாருமே இவ்வளவு கூட்டம் எல்லாம் கூடி இருக்கோங்க. சார் ஊட்டில இருந்து வரோம். நாங்க எங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். நாங்க ஊட்டி தலைமை, நாங்க தளபதிக்காக வந்திருக்கிறோம். எங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் தான். எங்க தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. தளபதிக்காக மட்டும் தான் உழைக்கும். தளபதி நாங்க ஊட்டில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் கேட்டீங்கன்னா தளபதி ஒரே வார்த்தைக்காக தான். தளபதிக்காக என்னாலும் பண்ணுவோம். மாநாடு சொல்லியிருக்கிறாங்க. மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஊட்டி சார்பா பாத்தீங்கன்னா அத்தனை எங்களுக்கு எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேர் கூட்டு வருவோம். தளபதிக்காக என்னால மகளிர் அணி சரி, மாணவனி எத்தனை பேர் தெரியும் அத்தனை பேர் ஃபுல் சப்போர்ட். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்க ஊட்டில இருந்து இத்தனை கிலோமீட்டர் வந்திருந்தோம்னா தளபதிக்காக மட்டும் தான். தளபதி 26 வருவாரு எங்க நம்பி இருக்கிறோம். இத்தனை ஸ்டூடெண்ட் இல்ல அத்தனை பேர்ல இல்ல இதை பாத்தீங்க இத்தனை பேர் வந்திருக்கோம். இதுக்கு இன்னைக்கு வந்து நாங்க அவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா எங்க தளபதி வந்து ஒரு மாநாடு சொல்லிக்கானா அது யாருக்கு நாங்க வரக்கூடாது. எல்லா மாவட்டம் கூப்பிட்டு ஒரு மாவட்டம் மட்டும் எல்லா மாவட்டம் கூப்பிட்டு வந்திருக்கோம். வந்து தளபதி சொல்றவங்க என்ன சொல்றோம் அதைப்படிதான் இங்க கேட்குவோம். இது மாநாட்டுக்கோசம் வரல ஜனங்க இப்ப வருது வந்து எல்லாமே ஒரு திருவிழாக்கோசம் வந்திருக்காங்க. இப்ப மாநாடு வந்து 27 இப்ப வந்து பந்தக்கால் நடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கே வந்து இந்த அளவுக்கு திருவிழா மாரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து திருவிழா இன்னொரு வந்து வருஷம் கோயிலுக்கு வந்து திருவிழா வரான். நம்ம தளபதிக்கு பர்த்டே சரி, ஒரு மாநாடு நடத்தினா சரி, எல்லாத்துக்கும் திருவிழா தான். இந்த அதிகாலையில கூட இது மாநாடு போல இல்ல, ஒரு சின்ன நம்ம ஒரு பந்தக்கால் நடுற விழாவே ஒரு மாநாடு மாதிரி நடந்துட்டு இருக்குது. இது தளபதிக்காக வந்து இத்தனையும் தளபதிக்காக தான் இத்தனை தூரம் வந்திருக்கோம். எங்களோட நீலகிரி மாவட்டம் சார்பா மாநில மாநாடு சிறப்பாக நடைபெற எல்லாரும் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் சார்பாக இது இவ்வளவு கிரவுண்டா நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. அது பெரிய மாநாடு மாதிரியே இருக்குது. மாநாடு மாதிரியே இருக்கு. இப்ப நம்ம வந்து பந்தக்கால் நடுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா வந்து ஒரு மாநாடுமான பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. சரியான கூட்டம். இந்த அதிகாலையில ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. உண்மையிலேயே தளபதி வாழ்க. தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைப்பது உறுதி. பந்தக்கால் விழாவே பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா போல இருக்கு. தளபதியோட ஆட்சி சிறப்பா இருக்கும். இது மது இல்லா மாநாடு, பெண்களுக்கு முன்னுரிமை போன்ற திட்டங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே எங்க தளபதி வலியுறுத்தி முன்னிறுத்துறாரு. இன்னும் சிறப்பா ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னும் சிறப்பா செய்வாருன்றது எங்களோட நம்பிக்கை, இளைஞர்களின் நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. அதாவது இப்ப தளபதி என்ற ஒரு உச்ச நட்சத்திரம் இன்று வந்து மக்களிடம் வந்திருக்காருன்னா இது எல்லாரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இது ஒரு சாதாரண விஷயம் தான். இது சிம்பிளா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு பந்தக்கால் நடுற விஷயம் தான். இதுக்கே உள்ள கூட்டம் இந்த தளபதி என்ற ஒரு மனிதருக்காக சேருதுன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த இடத்துல வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது இந்த அரங்கமே அதிரக்கூடிய அளவுல தளபதியோட கூட்டம் இங்க வர இருக்கிறது. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சி இன்னைக்கு மக்களிடையில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அதாவது இன்றைய அடித்தட்டு மக்களை, விளிம்புநிலை மக்களை, கஷ்டப்படக்கூடிய மக்களை தாங்கக்கூடிய ஒரு இதயமா தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் வருங்கால முதல்வராக அரியணை ஏற இருக்கிறார். இதற்கு இந்த அரங்கில் இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் தான். அடுத்த காமராஜராக, அடுத்த எம்ஜிஆராக, மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கராக, பெரியாராக, மக்களின் சமநீதிக்கு போராடக்கூடிய ஒரு தலைவராக, வருங்கால இந்தியாவின் வளர்ச்சி ஒப்படைக்கக்கூடிய ஒரு தலைவராக இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் மதிப்பிற்குரியவர் இப்பொழுது இந்த களத்தில் வரவிருக்கிறார்.
இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பெருவாரான வாக்குகளை கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்துவார்கள். ஏழ்மைக்கான விடியலை தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள். தமிழக வெற்றி கழகம் வாழ்க, வளர்க தளபதி, வாழ்க அவர் புகழ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.